அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு 1,31,00,000 மகளிருக்கு தற்போதைய கலைஞர் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாயை 2,500 ரூபாயாக உயர்த்த வேண்டுமானால் ஆண்டுக்கு சுமார் 39,300 கோடி ரூபாய் தேவைப்படும். ஒரு மாதத்திற்கு மட்டும் அரசுக்கு 3,275 கோடி ரூபாய் நிதி தேவைப்படும். தற்போது ஒதுக்கப்பட்டுள்ள 15,220 கோடியை தவிர்த்து கூடுதலாக 23,580 கோடியை திரட்ட வேண்டிய பெரும் நிதி சவால் அரசுக்கு உள்ளது. இவ்வளவு பெரிய தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்குவது சாதாரண விஷயமல்ல என்பதால் அதற்கான நிதி ஆதாரங்களை முறைப்படுத்துவதிலும் திட்டத்தை மறுசீரமைப்பதும் அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிதிச்சுமை காரணமாகவே தேர்தல் வாக்குறுதியாக அளிக்கப்பட்ட இந்த அறிவிப்பை உடனடியாக செயல்படுத்த முடியாமல் முறைப்படி பட்ஜெட்டில் கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் தற்காப்புடன் நகர்வதாக தெரிகிறது. மேலும் நிலுவையிலுள்ள புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் பட்சத்தில் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து நிதி தேவை இன்னும் கூடுதலாக உயரக்கூடும் என்பதும் இந்த தாமதத்திற்கு காரணமாக கூறப்படுகிறது. மக்கள் மீது நேரடியாக வரி சுமைகளை ஏற்றாமல் இந்த நிதியை திரட்டுவதற்கு மதுபான விலையை உயர்த்துவது மற்றும் அரசு நிர்வாகத்தில் உள்ள முறைகேடுகளை தடுப்பது மட்டுமே பிரதான எளிய வழிகளாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 1 கோடி மது பாட்டில்கள் விற்பனையாகும் நிலையில் குவார்ட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாயை உயர்த்தினால் அரசுக்கு ஆண்டுக்கு கூடுதலாக 7,300 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும். இத்துடன் சீர்திருத்தங்கள் மூலம் மதுபான ஆலைகளில் கூடுதல் கட்டணங்கள் மற்றும் MRPக்கு மேல் விற்கப்படும் முறைகேடுகளை தடுப்பதன் மூலமாக மேலும் 3,600 கோடியை நேரடியாக அரசு கஜனாவிற்குள் கொண்டு வரவும் முடியும். இந்த மதுபான துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் மட்டுமே ஒட்டுமொத்தமாக சுமார் 10,800 கோடி ரூபாய் வரை அரசுக்கு வலிக்காமல் வருவாயை பெருக்கி கொடுக்கும். அடுத்ததாக மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய GST நிலுவைத் தொகையை முறையாக பெறுவதுடன் வணிக நிறுவனங்களின் வரி ஏய்ப்புகளை அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலமாக கண்காணித்து தடுத்தாலே ஆண்டுக்கு 5,000 கோடிக்கு மேல் திரட்ட முடியும். மேலும் தாது மணல், கிரைனைட் மற்றும் ஆற்று மணல் குவாரிகளை அரசே நேரடியாக ஆன்லைன் ஏலம் மூலமாக வெளிப்படையாக நடத்தினால் இடைத்தரகர்கள் ஒழிக்கப்பட்டு ஆண்டுக்கு 3,000 முதல் 5,000 கோடி ரூபாய் வரை கூடுதல் வருவாய் கிடைக்கும். இந்த நிர்வாக சீர்திருத்தங்கள் மூலமாக மட்டுமே ஒட்டுமொத்தமாக சுமார் 18,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக திரட்ட வழிவகையும் ஏற்படும். இருப்பினும் இந்த முழு தொகையையும் திரட்டுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தவிர்க்க ஒரு சிறந்த மாற்று உத்தியையும் அரசு கையாளலாம். அதன்படி அதிக மருத்துவ செலவுகளும் உழைக்க முடியாத சூழலும் கொண்ட 50 வயதிற்கு மேற்பட்ட முதிர்ந்த பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாயும், சுயதொழில் அல்லது வேலைக்கு செல்ல வாய்ப்புள்ள 21 முதல் 49 வயது வரை உள்ள பெண்களுக்கு மாதம் 1,500 ரூபாயும் என பிரித்தும் வழங்கலாம். இந்த வயது வாரியான திட்டத்தின் மூலம் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் 10,000 கோடி ரூபாய் வரை நிதி சுமையும் மிச்சமாவதுடன் கஜனாவும் திவாலாகாமல் தப்பிக்கும். வயதான பெண்களுக்கும் கூடுதலான சமூக பாதுகாப்பும் கிடைக்கும்.